அதாவது நம்ம வந்து இன்றைக்கி உபய சம்பிரதம் பார்க்க போகிறோம். இந்த உபய சம்பிரதம் வந்து இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கணும். மொத்தம் வந்து 11 ஸ்லோகங்கள் இருக்குது. சில ரூப கோஸ்வாமி நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு. அருமையான ஸ்லோகங்கள், ஆனால் எல்லாமே முத்தான ஸ்லோகங்கள். நம்ம கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விஷயங்களை ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்றைக்கு நம்ம வந்து இரண்டாவது ஸ்லோகம் சிலவற்றை, ஆனால் அதனுடைய பொருள் வந்து ரொம்ப பெருசு. சில அப்புறம் நமக்காக கொடுத்தது அதில் சின்ன குறிப்பிட்ட வகையை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதாவது இன்றைக்கு இரண்டாவது ஸ்லோகம் வந்து 12 அத்தியாஹார பரயஸ் சப்ரல்போ நியமக்ரஹ ஜனசங்கஸ்ச சௌம்யம் சஹத்தி பக்தி வினஷ்யதி மொழிபெயர்ப்பு. ஒருவன் பின்வரும் 6 செயல்களில் அளவுக்கு அதிகமாக சிக்கிக்கொள்ளும் போது அவனது பக்தி தொண்டு வீணாகி விடுகிறது. 1வது, தேவைக்கு அதிகமாக உண்ணுவது அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுவது. 2வது, கிடைத்தற்கரிய பௌதிக பொருட்களை அடைய பெரும் முயற்சி செய்வது. 3வது, பௌதிக விஷயங்களை பேசுவது. 4வது, சமய விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுவது அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயற்படுவது. 5வது, கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாது பௌதிக எண்ணம் கொண்டவர்களோடு சகவாசம் கொள்வது. 6வது, பௌதிக சாதனைகளின் மேல் பேராசை கொள்வது. இதில் வந்து 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில். இந்த 6 விஷயம் வந்து நம்மளுக்கு பக்திக்கு உகந்ததான விஷயங்களை ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சில புறப்பாடு வந்து அதை நம்மளுக்கு விளக்கி இன்னும் ஒரு பொக்கிஷமாக ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன 6 விஷயங்கள் இதை சொன்னாங்க. அதனுடைய சிலவற்றை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா ஆச்சாரியர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆச்சாரியர் குரு பரம்பரைலாம் நம்மளாம் இல்லை. குரு பரம்பரை மூலியமாக தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஜீவாத்மா வந்து பகவானோட 3 சக்திகளில் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பொருளிலிருந்து சில அப்புறம் விளக்கியிருப்பாரு. அதை நான் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லி விளக்கி அதை சொல்லியிருக்கோம். கிருஷ்ண அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, ஜீவாத்மா வந்து பகவானுடைய 3 சக்திகளில் வருது, 3 கட்டுப்பாட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததார்த்த சக்தி. ஜீவாத்மா இந்த 3 சக்திகளுக்குள்ளேயும் போதும், இந்த 3 சக்திகளே இருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததார்த்த சக்தி. அப்போ அந்தரங்க சக்தினா ஆன்மீக சக்தி, பகிரங்க சக்தி வந்து ஜட உலகத்தில் மாயா சக்தி, என் ததார்த்த சக்தி வந்து ஜீவாத்மா நடுநிலையானது. அங்கிட்டு போக முடியும், இங்கிட்டு வர முடியும். அப்போ அந்தரங்க சக்தி வந்து இருக்கும்போது அவங்க வந்து பக்தி தொண்டில் பாதுகாக்கப்படுறாங்க. யார்? ஜீவாத்மாக்கள். யார் ஒரு ஜீவாத்மா அந்தரங்க சக்தி அதாவது ஆன்மீக சக்திக்கிட்ட வரும்போது அவங்க வந்து பக்தி தொண்டால் பாதுகாக்கப்படுறாங்க. பக்தி தொண்டால் பாதுகாக்கப்படுறாங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே டிவோட்டி அசோசியேஷனோடு இருக்கோம், டிவோட்டி அசோசியேஷனோடு இருக்கும், சாஸ்திரம் அசோசியேஷனோடு இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் எல்லாமே வந்து சாஸ்திரம் வந்து பகவானுக்கு சமமானது. அதனால வந்து இப்போ கலிகாலத்தில் வந்து பகவான் வந்து சாஸ்திர ரூபமாக இருக்கிறது, பாகவத ரூபமாக இருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சாஸ்திரத்திலோட டிவோட்டி அசோசியேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னாக்கா, மகாத்மா இந்த ஸ்லோகத்தில் வந்து மகாத்மான்னு ஒரு சொல்லப்படுது. எங்கன்னாக்கா, அந்த போப்பட்டில் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார். பகவத்கீதையோட ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருப்பார். சில அப்புறம் 9.13 கோட் பண்ணியிருப்பார். என்னதுனாக்கா, மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதா பஜந்தி அனன்ய மனசோக்ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். அதாவது அந்த ஸ்லோகத்தில் மொழிபெயர்ப்பு என்னதுனாக்கா, பிருதாவின் புதல்வனை குழப்பம் அடையாதவர்களான மகாத்மாக்களோ
தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் பூரணமாக இறைவனின் அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் ஆதி அந்தமற்ற பரமபுருஷ பகவானே என அவர்கள் அறிவார்கள். இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில். மகாத்மான என்னதுனாக்கா பரந்த மனம் கொண்டவர், பரந்த மனம் கொண்டவர் போட்டிருக்கோம். பரந்த மனம் கொண்டவர்னாக்கா இங்கே வந்து சில புறப்பாடு வந்து யார் சொல்கிறாருனாக்கா டிவோட்டியை சொல்கிறாரு, பக்தர்கள் சொல்கிறாரு. ஏன்னாக்கா பக்தர்கள் தான் வந்து எப்பவுமே வந்து பரந்த மனம் கொண்டவர்கள். ஏன்னாக்கா இந்த ஹரே நாமத்தை வந்து அவங்க மட்டும் கற்றுக்காம அவங்க மட்டும் பயனடையாமல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க, ரைட்டுங்களா? ஏன்னாக்கா நம்மளாம் பார்த்துருக்கலாம், பகவான் பக்தர்கள் வந்து வெளியே கீர்த்தனை பண்ணுறது, இந்த புட்பாலை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பகவத்கீதையை போதிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறாங்க பாருங்க. அப்போ இதுதான் வந்து மகாத்மான்னு குறிக்குது. மகாத்மான்னு யார் குறிக்குது? டிவோட்டியை குறிக்குது. ஏன்னாக்கா டிவோட்டி தான் வந்து பரந்த மனம் கொண்டவர்கள். ஏன்னாக்கா தான் மட்டும் அந்த இன்பத்தை அடைய வைக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுக்குறாரு. அதாவது என்ன ஸ்லோகம் வருவோம், தான் பெற்ற இன்பம் பெருக வையங்க. ஏன்னாக்கா இவங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சு டிவோட்டிஸ்க்கு. அப்போ இது எப்படி மற்றவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து டிவோட்டி வந்து ஆசைப்படுவாங்க. அதனால தான் மகாத்மானு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அப்புறம் குறுகிய மனம் கொண்டவர்கள், குறுகிய மனம் கொண்டவர்களை இந்த பர்பட்லேயே சில அப்புறப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதில் குறுகிய மனம் கொண்டவர்கள்லாம் யாருனாக்கா என்ஜாய் பண்ண ஆசைப்படுறாங்க. வாண்ட் டு என்ஜாய் அவர் செல்ஃப். நம்ம இன்னும் எப்படி என்ஜாய் பண்ணலாம், அதாவது பௌதிக மக்கள் சொல்கிறாரு. டிவோட்டி இல்லாமல் பௌதிக மக்களாக இருக்கிறாங்களா, இந்த பௌதிக கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா, அவங்க சொல்கிறாரு. அவங்க வந்து குறுகிய மனம் கொண்டவர்கள். எனக்கு அவங்களோட நடவடிக்கையில் எப்படி இருக்குனாக்கா, அதாவது நாட்டுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பௌதிக ரீதியை பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் வந்து நல்ல காரியம் தான், ரைட்டுங்களா? அப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணும், இதெல்லாம் நல்ல காரியம் தான். நாட்டுக்கு உதவி செய்யணும், ஒரு சமுதாயம் அழிஞ்சு போகுது, அதுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதான் நாட்டு சேவை, சமுதாய சேவை, மற்றும் வந்து தானம் கொடுக்கறது, பொருள் தானம், அன்னதானம், இதெல்லாம் போடுறாங்களா, இதெல்லாம் வந்து மக்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து இதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் தான் இதுலேயும் வந்து ஒரு சூட்சமமான விஷயம் இருக்குன்னு சொல்கிறாரு. இது என்னன்னு சொன்னால், நம்ம வந்து தானம் செய்கிறோம், இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம், புண்ணியத்தை நோக்கியே தான் இவங்களோட எண்ணம் போகும். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் புண்ணியம் எனக்கு கிடைக்கிது, நான் புண்ணியம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினச்சிக்கோங்க தவிர வெளியே சொல்லிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் இதுவும் புலன் இன்பம் தான். இதுவும் ஒரு வகையான புலன் இன்பம். எப்படின்னாக்கா அவங்க வந்து தன்னோட விஷயத்தை கூட விட்டுட்டு மித்தவங்களுக்காக உழைக்கிறவங்களா இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எனக்கு இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, மித்தவங்க வாழணும். ஆனால் இவங்க இது வந்து பௌதிக ரீதியில் வந்து ஒரு நல்ல காரியமாக கருதப்பட்டது. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. அந்த உடல் அழிஞ்ச பிறகு அவங்க சம்பாதிச்சு எதுவுமே வந்து இது பண்ணாது, அவனுக்கு வந்து ஒரு நல்ல காரியமாக தான் போகும் தவிர இது வந்து ஆன்மீகத்துக்கு வந்து உதவாதுன்னு சொல்கிறாரு. புண்ணியத்தில் போகும் சேரும் தவிர அவன் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒன்றுமே கிடைக்காது. அந்த புண்ணியம் வந்து எங்கே போகுது, நம்மளுக்கு வந்து இந்த சொர்க்கமோ இதுதானே கிடைக்கிது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இங்கே தான் உழுந்தாகணும். அப்போ அதுதான் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய காரியமாக தான் போகும் தவிர ஆன்மீக ரீதியில் முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இந்த குறுகிய மனம் கொண்டவர்களோட செயல்பாடு நாட்டு சேவை, வீட்டு சேவை, இதுக்காக தான் இருப்பாங்க தவிர உண்மையான ஆன்மீகத்துக்காக பகவானுக்காக போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னாக்கா அறியாமையில் இருக்கிறதுனால, அறியாமை காரணத்தினால வந்து இந்த மாதிரியான விஷயங்களே அவங்க சிந்திக்கிருப்பாங்க. ஆனாக்கா மக்கள் ரீதியில் வந்து இதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நம்மளே பார்த்துருக்கலாம், சினிமாக்காரங்க, அரசியல்வாதிகள்லாம் இப்போ உதவி செய்கிறாங்க பாருங்க நிறையா. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பயன் இருக்கும். ஆனால் பயன் இருக்குது, பௌதிக ரீதியாக தான் பயன் இருக்குது தவிர ஆன்மீகத்தில் வந்து ஒரு இதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அறியாமை குணம் தான் வந்து ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. அப்போ ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறாருனாக்கா, அதில் ஜீவாத்மாவோட உண்மையான சேவை வந்து பகவானை திருப்திப்படுத்துவது, ஒன்லி சாட்டிஸ்ஃபைட் கிருஷ்ணா, அவரை நம்ம பகவான் திருப்திப்படுத்தணும். ஏன்னாக்கா நம்ம ஜீவேர ஸ்வரூபம்
கிருஷ்ணர் நித்திய தாசா. அப்புறம் வந்து பகவானோட நித்திய தாசர் கேட்டீங்களா ப்ரோ? ஏன்னாக்கா பகவானுடைய அங்கங்கள் தான் நம்பலாம். இந்த இப்போ பார்க்குற வழியில் சூரியன், சந்திரன், கிரகங்கள் இது எல்லாமே வந்து பகவானோட அம்சங்கள் தான். ஏன்னா கீதையை சொல்லியிருப்பார், சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் என்னோட ஒரு கண்ணுன்னு சொல்லியிருப்பார். அதே போல் நம்மளும் வந்து அவருடைய பார்ட் அண்ட் ப்ராசஸ் தான். அப்போ நம்மளோட உண்மையான சொரூபம் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. அது ஒரு ஸ்லோகம் இருக்கும், ரிஷிகேஷ சேவன் பக்தி இது உச்சத்தை. பகவானுக்கு வந்து ரிஷிகேஷான ஒரு பேர் அது, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரிஷிகேஷானா புலன்களின் அதிபதி. நம்மளாம் வந்து அவருடைய புலன்கள்னால நம்ம வந்து ரிஷிகேஷ சேவனம், அதாவது பகவானுக்கு சேவை செய்யணும். அதனால சொல்லப்படுறது ரிஷிகேஷ சேவன் பக்தி நிதி உச்சிதி. அப்போ தான் வந்து பக்தி வந்து கரெக்டாக நம்ம பகவானுக்கு செலுத்த முடியும். அப்போ அந்த உண்மையான பக்தி நம்ம டேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. யார்கிட்ட? பகவான்கிட்ட நம்ம சேவை செய்யலாம். எனக்கு நம்ம உண்மையான சொரூபம் வந்து பகவானுக்கு தொண்டு செய்வது, அவருக்கு சேவை செய்வது. அதனால தான் வந்து ஆச்சாரியருக்கு வந்து நமக்கு ரொம்ப வலியுறுத்துறாங்க. என்னது? நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கு சேவை செய்யணும். இதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் கூடியிருக்கு பாருங்க. இதெல்லாம் நல்ல காரியங்கள். இதெல்லாம் பகவானுக்காக ஆரத்தி பண்ணி, அவருக்கு சமையல் செஞ்சு, அவருக்கு பூவெல்லாம் வச்சு கீர்த்தனெலாம் பண்ணி, இப்போ இதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள். இதுதான் வந்து நம்மளுக்கு சிறுக சிறுக பயன்களாக வந்தது பகவான்கிட்ட நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்க பாருங்க. அப்போ இன்னொரு விஷயங்களும் சொல்லப்படுது. அதுனாக்கா தைவீம் பிரகிருதி. அந்த பகவத்கீதை ஸ்லோகத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை குறிப்பிட்றாங்க. என்னதுனாக்கா தைவீம் பிரகிருதி. தைவீம் பிரகிருத்தின்னா என்ன அர்த்தம்னாக்கா கிருஷ்ணருடைய சக்தியை குறிக்குது, கிருஷ்ணரோட பொட்டென்சி. தைவீம் பிரகிருத்தின்னு என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து கிருஷ்ணரோட சக்தி யார்? ஸ்ரீமதி ராதாராணி. அவங்களுக்கு குறிக்குது. ஸ்ரீமதி ராதாராணி அவர் லக்ஷ்மின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணர் சக்தி வந்து கிருஷ்ணர் வந்து சக்திமான். கிருஷ்ணர் வந்து அவருடைய சக்தி வந்து ஸ்ரீமதி ராதாராணி. அப்போ புரியல, கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் வந்து சக்திமான், ஸ்ரீமதி ராதாராணி வந்து அவங்களுடைய சக்தி. அப்போ வந்து தெய்வீ பிரகிருதி தான் வந்து ஸ்ரீமதி ராதாராணி குறிக்குது. அப்போ நம்ம வந்து அந்தரங்க சக்தி, அதாவது ஆன்மீக சக்தி கீழே வந்தோம்னாக்கா நம்ம வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும். அதாவது ஆன்மீக சக்தினா அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி கிட்ட நம்ம எப்போ அடைக்கலம் வரும்போது நம்ம வந்து அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் திருப்தி செய்ய முடியும். அதாவது ஸ்ரீமதி ராதாராணி மூலியமாக நம்ம, அதாவது ஸ்ரீமதி ராதாராணி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சதத்துவா, இப்போ இவங்க ஆச்சாரியார் குரு, இப்போ இவங்க கைடன்ஸ் மூலியமாக நம்ம வந்து பகவான் திருப்திப்படுத்த முடியும். எனக்கு அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படும். நம்ம வந்து அந்தரங்க சக்தியினோட கீழே வரணும். அப்போ நம்ம வந்து குறுகிய மனம் கொண்டவர்களாக இருந்தோம்னாக்கா, அவங்க சொன்ன மாதிரி குறுகிய மனம், அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்காக உழைக்கணும் அப்படி நினைக்கிறது இருந்தோம்னாக்கா நம்ம வந்து குறுகிய மனம் கொண்டவர்களாக இருந்தோம்னாக்கா நம்ம வந்து துராத்மாவாக ஆகிவிடுவோம்னு சொல்கிறாரு. குறுகிய மனம் கொண்டவராக இருந்தால் துராத்மாவாக ஆகிடும். துராத்மானா எப்படின்னாக்கா ஒன்லி வந்து நம்மளுடைய புலன் இன்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு, அதாவது நம்மளோட குடும்பத்தை சார்ந்தவங்கள, நம்ம சமுதாயம் சார்ந்தவங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கோம்னு தவிர நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து எந்த ஒரு முன்னேற்றம் எடுக்க மாட்டோம். அதனால தான் குறுகிய மனம் கொண்டவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த குறுகிய மனம் கொண்டவர்களாக இருக்கும்போது நம்ம வந்து மகாமாயக்கீழே வந்துடுறோம். அதாவது பகிரங்க சக்தியால் ஆளப்படுறோம்னு சொல்கிறாங்க. பகிரங்க சக்தினா வந்து இந்த மாயா சக்தி, மெட்டீரியல் நேச்சருடைய அவங்க கண்ட்ரோல் இருக்கிற துர்கை அம்மன், அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வந்துடுறோம். அப்போ அதனால் வந்து பகிரங்க சக்தியில் வந்து நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம். ஆனாக்கா இந்த கலியுகத்தில் வந்து சில குரூப்பா சொல்கிறாரு என்னதுனாக்கா, கலியுகத்தில் எல்லாமே வந்து மகாமாய கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். கலியுகத்தில் வந்து எல்லாமே மகாமாய கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். ஏன்னா மாயாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ஹை லெவல் போயிடுச்சு பாருங்க. ஏன்னா மது, மாது, சூது, புலால் இது எல்லாத்துலேயும் அவங்களோட ஆதிக்கம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கலிபுருஷில் வந்து என்ன இருக்குது, ஒன்று இருக்கிறாரு தங்கம்,
பணம் என்னது பணம் தங்கம் இருக்கு இருப்பார் நினைக்கிறேன். இந்த மாதிரியான இடத்துலாம் கலிபுருஷர் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ அதனால என்ன சொல்கிறாருனாக்கா மகாமாயோட கண்ட்ரோல் தான் இங்கே வந்து நிறைய இருக்குது இந்த கலியுகத்தில். அப்போ இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அதனால வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த போக்கில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா நம்ம வந்து மகாமாய கண்ட்ரோல் இருக்கும் போது நம்ம வந்து 3 வகை துன்பங்களால் ஆளப்படுறோம்னு சொல்கிறாரு. 3 வகை துன்பங்களால், அதாவது என்னதுனாக்கா அதிதெய்வீக கிளேஷா, அதாவது தேவர்களால் விளைவிக்கப்படும் வறட்சி. தேவர்களால் நமக்கு துன்பங்களாக வருது வறட்சி, சுனாமி, நிலநடுக்கம் மற்றும் புயல் காற்று போன்றவைகள் துன்பங்கள். அதாவது அடுத்ததாக வந்து அதிபௌதிக கிளேஷா. அதிபௌதிக கிளேஷானா ஜீவராசிகள், பூச்சிகள், அப்புறம் எதிரிகளையும் போன்ற பிற ஜீவராசிகளால் விளைவிக்கப்படும் துன்பங்கள். அதாவது மிச்சங்களால் வரக்கூடிய துன்பங்கள், பூச்சி, கொசுகள், ஜீவாத்மாக்கள் மற்ற ஜீவாத்மாக்களால் வரக்கூடிய துன்பங்கள் வந்து அது வந்து அதிதெய்வீக கிளேஷான்னு சொல்லப்படுது. அப்புறம் அதிஆத்மிக கிளேஷா. அதிஆத்மிக கிளேஷான வந்து உடலாலும் மனதாலும் விளைவிக்கப்படும் துன்பங்கள், மனோ மற்றும் சரீர தளர்ச்சியை போன்றவை. இது வந்து அதிஆத்மிக கிளேஷா. அதாவது உடல் வலி, அந்த நோயெலாம் வருதுல்ல, இந்த நோய்கள், காய்ச்சல், உடலாலும் மனதால் வரக்கூடிய இந்த மாதிரி துன்பங்களால் நம்ம வந்து இந்த மாயையால் நம்ம வந்து ஆட்டி அமைக்கப்படுவோம். எந்த மாயா? மகாமாயால், அதாவது பகிரங்க சக்தியால் இந்த ஜீவாத்மா வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஆளப்படும். ஏன்னாக்கா இது வந்து இப்போ வந்து இந்த மகாமாயால் கண்ட்ரோல் பண்ணுறதுனால. அப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறாரு சில பிரபுபாதா. என்ன உதாரணம்னாக்கா, இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னே என்னதுனாக்கா, இந்த 3 வகை துன்பங்கள் சொன்னல, அதோடு சேர்த்து இன்னும் மற்ற பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை? 4 வகையான பிரச்சனை இருக்குது நம்மகிட்ட. இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை நோய். ஏற்கனவே வந்து 3 பிரச்சனை இருக்குது. அதிதெய்வீக கிளேஷா, அதிஆத்மிக கிளேஷா, அதிபௌதிக கிளேஷா, நம்ம பௌதிக இருக்குது. அது மட்டும் போதாதுன்னு பிறப்பு, இறப்பு, முதுமை நோய், இந்த 4 விஷயங்களும் இன்னும் நம்ம சுத்திகரிக்கிறோம். இதுவும் வந்து பெரும் துன்பம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் வந்து ஆத்மாவை பராமரிப்பதற்கும் உடலை பராமரிப்பதற்கும் நம்ம வேலை செய்ய வேண்டும்னு சொல்லப்படுது சாஸ்திரங்கள். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுனால நம்ம வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். ரைட்டுங்களா? அப்புறம் வேலை செய்யாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு சில குறிப்பாக சொல்லியிருப்பார், யார் ஒருத்தங்க பிறக்கிறாங்களோ அவங்க வந்து செயல் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சுக்க இருக்கணும் ஜீவாத்மா. அது வந்து அமைதியாகவே இருக்க முடியாது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம அமைதியாக உட்காந்தா கூட ஏதாச்சும் நோண்டிக்கு இருப்போம், ஏதாச்சும் திருப்பிக்கு இருப்போம். ரைட்டுங்களா? ஃபோன் நோண்டிக்கு இருப்போம். ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியும் ஜீவாத்மா. ஏன்னா ஜீவாத்மா தன்மை வந்து செயல்படுவது, அது வந்து எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து ஜீவாத்மா இங்கே பிறப்பெடுக்கும் போது அது ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து மக்கள் வந்து மனித பிரிவு எடுத்துக்கொண்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து பணம் திருட்டுறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது வந்து நம்மளுக்கு தேவைக்கு கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதும், தேவைக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் வந்து ஒரு சொந்தம் வந்து சில பொறுப்பு அதை கொடுக்குறாரு. என்ன சொந்தம்னா, ஒரு சொந்தம் அருமையான சொந்தம். ஒரு மூட்டை அரிசி பொது இடத்தில் வைக்கப்படுமானால் பறவைகள் வந்து சில அரிசிகளை தின்றுவிட்டு பறந்து சென்று விடும். ஒரு மூட்டை வந்து ஒரு இடத்துல வச்சோம்னாக்கா அரிசி, அது வந்து சில பறவைகள் சாப்பிட்டு போயிடணும்னு சொல்றாரு. ஆனால் ஒரு மனிதன் அந்த மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு போய்விடுவான். பாருங்க, அருமையான உதாரணம். இப்போ வந்து நம்ம சும்மா பார்க்கலாம். இப்போ நம்ம புறாக்கு எதுக்கு அரிசி போட்டோம்னா சாப்பிட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அரிசி இருக்கிறான்னு சொல்லிட்டு யாரும் இல்லை சக்கரை தூக்கிட்டு போயிடுவோம். இது வந்து மனிதனோட இயல்புன்னு சொல்கிறாரு. யாரும் இல்லை பிரபு, அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் கேட்டிங்களா பிரபு. இது வந்து மனுஷனோட இயல்பு தான் சில அப்புறப்பா சொல்கிறாரு பாருங்க.
ஒரு குருவினா வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிட்டு போயிடும். ஆனால் மனுஷன் வந்து சக்கரை கை தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் சொல்லப்படுது பாருங்க. தூக்கி கொண்டு போய் விடுவான். அவன் வயிறு கொள்ளும் அளவிற்கு தின்றுவிட்டு பிறகு மீதத்தை பத்திரப்படுத்தி வைக்க முயல்வான். பத்திரப்படுத்தி முயல் வைக்குவாங்க. ஆனால் பறவை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உள்ளதை மட்டும் தேடும், நாளைக்கு வந்து மக்கையால் போய் தேடும் அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரங்களுக்கு ஏற்ப தேவைக்கு அதிகமாக சேமிப்பது அத்தியாகாரம் தடை செய்யப்படுகிறது. இப்போது இக்காரணத்தினால் உலகம் முழுவதும் துன்பப்படுகின்றனர். நம்ம தேவைக்கு அதிகமாக ரொம்ப சேர்க்கும் போதோ அதாவது உண்ணும் போதோ அத்தியாகாரான்னு சொல்லி அந்த விஷயம் ஏற்படுது. அப்போ அதனால் வந்து நாட்டில் வந்து மக்களிடையே வந்து நிறைய துன்பங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. ஏன்னாக்கா இப்போ நம்ம வயிறு நிறைஞ்சி சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அடுத்தவங்களோட சாப்பாடை சொல்லக்கூடிய ரேட்டு இருக்கும் கரெக்டா. இப்போ நம்ம வயிறு நிறைஞ்சிச்சு, வயிறு நிறைஞ்சும் இன்னும் போடுங்க ப்ரோ சாப்பிடுவோம்னு சொல்கிற போது அது வந்து மற்றவங்களோட சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையான போட்டுட்டு கொண்டு போய் கொட்டுறோமே அது வந்து மற்றவங்களுடைய சாப்பாடு தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவைக்கான அளவு உண்டுட்டு மித்தத்தை வந்து நம்ம மிச்சவங்களுக்கு கொடுத்துடணும். இப்போ நம்ம வீணாக்கும் பொழுது அது வந்து மிச்சவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்திலேயே. அப்போ சாஸ்திரமும் சில புரோபாதமும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. என்னதுனாக்கா ஒருத்தருக்கு ஒரு சாதாரண நபருக்கு ஒரு நிலமும் ஒரு கறவை மாடு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலம் ஒரு கறவை மாடு இருந்தாலே போதும். அவர் வந்து அந்த இருந்தால் போதும், அவர் வந்து எந்த ஒரு துன்பமும் அடைய மாட்டார். அதாவது வருமானம் சொல்ல மாட்டாங்க, அவருக்கு வந்து வருமானம் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம், ஒரு வார்த்தை நான் படித்தேன். ஒரு மாடும் ஒரு குறிப்பிட்ட நிலம் இருந்துச்சுன்னா அவர் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க முடியும். அவருக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து எந்த ஒரு ரீதியில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது. ஒரு மாடும் ஒரு குறிப்பிட்ட நிலமும் எனக்கு சில பொறுப்பு அதில் வந்து சொல்லியிருப்பாரு பாருங்க. உண்மையாகவே வந்து வாழக்கூடிய மனிதன் வந்து சிம்பிள் ஹை திங்கிங்கில் இருக்கக்கூடிய மனுஷன் வந்து உயிர் சிந்தனை இருக்கும் போது அவங்க வந்து ஒரு பசுமாடு ஒரு சின்ன நிலம், அந்த நிலத்தில் வந்து தானியங்கள் காய்கறி நட்டு வச்சுக்கலாம். கறவை மாடு இருந்துச்சுன்னா வந்து பால் கறந்து நம்ம வந்து விற்கலாம், அதுலேயும் பலகாரம் செய்யலாம், தயிர் இந்த போன்றவற்றையும் செய்யலாம். அப்போ இதனே வந்து செஞ்சு நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், மிச்சத்தை இருக்கிறது வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யலாம். ரேட்டுங்க. இப்போ இதனால் வந்து நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனை வந்து ஏற்படாது. ஆனால் இதை வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து ஏற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போ உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன அந்த காலத்து மாதிரி வாழ சொல்கிறீங்களா, அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க இப்போ சாத்தியமாகணும்னு கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாக்கா சில பொறுப்பாளர் சொல்கிறாரு இது சாத்தியமாக ஆகும். அதனால தான் சில பொறுப்பாளர் வந்து நம்ம இஸ்கானில் வந்து விவசாய நிலங்கள், பசு பராமரிப்பு நிலங்கள், பண்ணை நிலங்கள் இதெல்லாம் வந்து வச்சு பொறுப்பாளர் வந்து நம்மளுக்கு வரி வச்சிருக்கிறாங்க. இப்படியும் வாழ முடியும். இதுதான் வந்து எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து ஒரு வந்து பசுக்கெல்லாம் பராமரித்து அவரும் நிலத்தில் இறங்கி விவசாயம் செஞ்சுருக்கிறார் கிருஷ்ணரே. எடுக்கலாப்போ பகவானே செய்யும் பொழுது நம்ம செய்யறது தப்பு இல்லை சொல்லுவாங்க பாருங்க. நீங்கன்னா பெருசான மாடு மேய்க்க தான் ஆக்கி. ஆமாம், மாடு மேய்க்கிறது சந்தோஷமான விஷயம். நிறைய மக்கள் கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக வந்து அது வந்து உயர்தரமான ஒரு சேவை, நம்மளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. மாடு மேய்க்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பகவான் வந்து 9 லட்சம் பசுக்கள் பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் 9 லட்சம் பசு. நம்ம வந்து ஒரு 30 ரூபா மாட்டு பண்ண வச்சவங்களுக்கு 20 மாடு வச்சிருந்தாலே ரொம்ப மாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 9 லட்சம் பசுக்களை அவ்வளோ பராமரிச்சுட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காரியம்தான். அதனால் வந்து ரூபாதை சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலமும் ஒரு கறவை மாடு இருந்தாலே போதும் இந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்காக. ஆனால் இது வந்து இப்போ உள்ள காலத்துக்கு வந்து சரி வராதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்களோட தேவைகள் வந்து அதிகமானதுனால இதை மட்டும் போதாது, இன்னும் பணம் வேணும். அதனால் எங்கே போகிறாங்க, ஃபேக்ட்ரி நோக்கி போகிறாங்க. ஃபேக்ட்ரி நோக்கி போகிற தொழிற்சாலை, அதில் போய் வேலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த மாதிரி செலவிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வகையான புனித இன்பம் தான் இதுவும். இப்போ நம்ம வந்து சாஸ்திர ரீதியில் வாழணும்னாக்கா, சாஸ்திரப்படி ஆச்சாரிய குறித்தபடி வாழணும்னாக்கா இந்த மாதிரியான வாழ்க்கை முறை
ஒரு சின்ன ஒரு குடிசை, நிலங்கள், கரம் மாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். இஸ்கான் பட்ட முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த நிலங்கள்லாம் காய்கறிலாம் பதியம் பண்ணி பசுலாம் வச்சு கறந்து அந்த மாதிரி டிவோட்டி வந்து அப்படியே செயல்படுறாங்க. அது வந்து உண்மையான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம இந்த நகரங்களில் மாட்டிக்கிறதுனால நம்ம வந்து நம்ம தேவைகள் அதிகமாக போயிடுது. தேவைகள் அதிகமாக போயிடுறதுனால பணம் தேவைப்படுது. அப்போ பணம் எங்கே நிறைய தராங்க? ஃபேக்ட்ரியில் தராங்க நிறையா. 12 மணி நேரம் ஓட்டி செய்ய வேலை செய்ய உனக்கு பணம் தரணும். அப்போ 12 மணி நேரம் வேலையிலும் போய் நம்ம மாட்டிக்கிறோம். ராத்திரி பகல் பகல் ராத்திரின்னு. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு துன்பங்களையே வர வைக்கணும்னு சொல்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் தெரியாது. போக போக நம்மளுக்கு உடலில் துன்பம் ஏற்படும், மனசில் துன்ப கஷ்டங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து இதுவும் வந்து ஒரு பௌதிக காரணமாக தான் இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அப்போ பகவானுடைய படைப்பில் வந்து கடவுளுடைய கிருஷ்ணருடைய படைப்பில் இங்கே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அருமையான நில வளங்கள், இயற்கை வளங்கள், தண்ணி, காற்று, இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறாரு கிருஷ்ணன் நம்ம வாழ்கிறதுக்காக. அப்போ நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து இயற்கை பாதிப்பு அடையுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலியம்லாம் படுக்கிறாங்க பாருங்கள். பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து மக்களோட தேவைக்கு தான். ஆனால் போட்டு நோண்டி ஆனால் குறிப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து பெட்ரோலியமே முடிஞ்சிடும், ரைட்டாக இருக்கும். இன்னும் இத்தனை வருஷம் தான் பெட்ரோலியமே காலியாகிடும். ஏன்னா நிலக்கரி சுரண்டி முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துக்கலாம். அந்த அதேமாரி அந்த பிஜேஜிமான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சுரண்டி எடுக்கிறாங்க. தங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் தண்ணி. இப்போ நிறைய ஃபேக்ட்ரிலாம் கட்டுறாங்க பாருங்க. இப்போ தண்ணி தேவைப்படும். அப்புறம் உள்ளுக்கு அடித்து பயிலிங்க இறக்கி அவங்க போட்டு உரியிறாங்க நிறைய தண்ணி. இதெல்லாம் வந்து சீர அடிக்கிறாங்க எல்லாமே. அப்போ நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக வாடுறதுனால இந்த இயற்கையும் நம்மளோட சேர்ந்து நாசம் அடையுது. அப்போ நம்ம பாதிப்படைகிறது இல்லாமல் இயற்கையை நாசப்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுத்துகிறாங்க. அப்போ பகவானுக்கு நம்மளுக்கு வந்து அருமையான புத்தியை கொடுத்துருக்கிறாரு, அருமையான அறிவை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அறிவை வந்து நம்ம வந்து கரெக்டாக உபயோகப்படுத்தணும். அந்த புத்தியை வந்து இறை உணர்வு, அதாவது கிருஷ்ண உணர்வை பராமரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணுமே தவிர நம்ம வந்து பௌதிக ரீதியிலாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்போ மக்கள் வந்து அதை பௌதிக விஷயத்துக்காக பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுனாக்கா, பர்பட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு புறப்பாடு. நம்ம அறிவை வந்து பகவானுக்காக பயன்படுத்தாமல், இந்த கிருஷ்ண உணர்வை மேம்படுத்துக்காக பயன்படுத்தாமல், பௌதிக எண்ணங்கள் சொன்ன மாதிரி பௌதிகமான இந்த தேவைக்கு அதிகமாக புலன்கள், இன்பம், பொருள்கள் சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, இதுக்கு நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுனாக்கா, இதன் விளைவாக தொழிற்சாலைகள், நம்ம சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள், கசாப்பு கூடங்கள், வேசியர் இல்லங்கள் மற்றும் சாராய கடைகள் ஆகியவை திறக்கப்படுகின்றன. இதனால் இந்த புத்தியை வந்து பௌதிகம் ரீதியெல்லாம் பயன்படுத்துறதுனால ராதா கோபால் துணி உழுதுவா. அப்போ வந்து நம்மளோட பௌதிக எண்ணத்தை வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தை பயன்படுத்தாமல் பௌதிக விஷயத்தை பயன்படுத்தினால மது கடைகள், சாராய கடைகள், வேசியர் இல்லங்கள் இதெல்லாம் வந்து திறக்கப்படுகின்றன. அளவுக்கு அதிகமாக பொருட்களை சேகரிக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக உண்ண வேண்டாம், அல்லது செயற்கையான வசதிகளை பெறுவதற்காக தேவையில்லாமல் உழைக்க வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுரை கூறினால் பழங்கால வாழ்வு முறைக்கு திரும்புவதற்கு அறிவுரை கூறுவதாக அவர்கள் நினைக்கின்றனர். சொன்ன மாதிரி உங்கள் தேவைக்கு அதிகமாக செய்யாதீங்க, லிவிங் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் இருந்துச்சு சொன்னோம்னாக்கா மக்கள் என்ன சொல்கிறாங்க, பழங்கால வாழ்க்கைக்கு கூட்டு போகாதீங்க, நம்மள நல்லா வாழணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எளிய வாழ்வு மற்றும் உயரிய சிந்தனை ஆகியவற்றைக்கு பொதுவாக மக்கள் விரும்புவதில்லை. சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங்கை வந்து மக்கள் விரும்புவது கிடையாது. எனக்கு கழிவுத்து அது அவர்களுடைய துரதிர்ஷ்டமான நிலையாகும். மனித வாழ்வு இறை உணர்வுக்கென உள்ளதாகும். மேலும் இந்நோக்கத்திற்காகவே மனிதனுக்கு உயரிய அறிவு வழங்கப்பட்டுள்ளது. மனித வாழ்வு வந்து கிருஷ்ணரை நம்ம அடையணும், கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கணும், பக்தியை தெரிஞ்சுக்கணும் சொல்லி அதுக்காக தான் நம்மளுக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாக்கா இந்த நோக்கத்தை தவிர்த்து உயரிய அறிவு உயர்ந்த நிலையை அடைவதற்கென உள்ளது என்பதில்
நம்பிக்கை உள்ளவர்கள் வேத இலக்கியங்களில் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். நம்ம வந்து சாஸ்திரங்களுக்கு நம்ம தஞ்சம் அடையணும், சாஸ்திரங்களோட நாலேஜ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. உயர் அதிகாரிகளிடம் இருந்து இத்தகைய உபதேசங்களை ஏற்பதன் மூலமாக ஒருவனால் பக்குவமான நிலையில் முடிவு எடுப்பதுடன் வாழ்வுக்கும் உண்மையான அர்த்தத்தை கொடுக்க முடியும். எப்போ வந்து நம்மளுடைய புத்தியை வந்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோமோ, அப்போ நம்ம இந்த இடத்த உண்மையான உடல் வந்து பகவானோட பயன்பாட்டில் கரெக்டாக வருது, கரெக்டாக செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் வந்து இந்த புத்தியை வந்து நம்ம எப்பயுமே பகவானுடைய சேவையில் பயன்படுத்தணும். இந்த உடலை வந்து பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி உள்ளவங்களாம் பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ உமதே சம்பிரதா கி ஜெய். ஸ்ரீ ஹரி போ. இது வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு போப்பட்னா.